ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியல்ல கவின் வந்து நம்ம மல்லி கையில வசமா மாட்டிக்கிறாங்க. நம்ம மல்லியா கவினை பிடிச்சி ஜெயில ஒப்படைக்கிறாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இந்த கவின் வந்து அந்த நம்ம விஜயோட வீட்டுக்கே வந்து அங்க வந்து வீட்டுக்கு வெளியிலே ஒரு பார்சல் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரிக்கு கால் பண்ணி சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து உங்க வீட்டு முன்னாடி ஒரு பார்சல் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா தூக்கத்திலேயே இருந்து வராங்க. அதுக்கு அப்புறம் பாருங்க, இந்த மயில் ஒரு பக்கம் அந்த நகையை வந்து எப்படியாச்சும் ஆட்டையை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலா இன்னொரு டூப்ளிகேட் நகையை ரெடி பண்ணி வந்து வச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் மேல சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட சொல்லிட்டு கீழே வராங்க. வந்து அந்த நகையும் எடுக்கிறாங்க. ராஜேஸ்வரியும் அந்த பார்சல் எடுக்க போறாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா அந்த நகையை எடுத்துட்டு வெளியில வராங்க. கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருமே சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம ராஜேஸ்வரிகளை அது என்ன பார்சலா இருக்கும் அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா வந்து அந்த பார்சல்ல என்ன இருக்கும், கவின் எதுக்காக இந்த மாதிரியும் வீட்டு முன்னாடி பார்சல் வந்து வைக்கணும் அப்படின்றது தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சுடரும் உயிரோடு இருக்காங்கன்றது ரொம்ப நல்லா தெரியுது. இந்த சுடரு எல்லாருமே சேர்ந்துதான் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பிளானை போட்டு எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து இந்த கவின் வசமா மாட்டணும். இந்த கவின் மட்டும் மாட்டிக்கிட்டா போதுங்க. ஏன்னா குற்றவாளி யார் என்றதை நிரூபிக்க போறாங்க. எப்படி நிரூபிக்க போறாங்கன்னா, இந்த கவினை அடின்னு அடிச்சு நல்லா ஒத்த கொடுத்து அவங்க கிட்ட விசாரிக்கும் போதுதான் யாரு சுடரை வந்து கொலை பண்ணது, சுடர் வந்து உண்மையிலே இறந்துட்டாங்களா அப்படின்றது மாதிரி விசாரிச்சு வாயில இருந்து உண்மையை வர வைக்க போறாங்க. இந்த மயிலும் ஒரு பக்கம் தப்பு செஞ்சிட்டு இருக்காங்க. அதையும் பாத்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு தெரிய வரப்போகுது. கண்டிப்பா அதையும் கண்டிச்சு ஒரு வழியா கொண்டு வர போறாங்க. ஏன்னா அந்த மயிலோட லவர் வந்து ஏற்கனவே ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு வந்திருக்காங்க. அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா இவங்களை பாத்துறாங்க. எப்படியாச்சும் வந்து அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு எல்லாம் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.